இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த படத்துக்கு போனாலே நல்லா என்ஜாய் பண்ணலாம்ப்பா. இன்சீடியஸோடைய 6வது பார்ட் ரிலீஸ் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 5 பார்ட்டை பார்த்தா தான் புரியுமானா சில விஷயங்களை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கினாலே போகிறோம். அதில் முக்கியமானது இந்த ஃபர்தருங்கிற விஷயம், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுங்கிற விஷயம். என்னன்னா இந்த ஃபர்தருங்கிறது இந்த ஆன்மாக்கள், இந்த டீமன்ஸு அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னா இப்போ என்னுடைய உடம்புலேருந்து இந்த ஆன்மா மட்டும் பிரிஞ்சு அது தனியாக போகிறது தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். அந்த எபிலிட்டி சில பேர் இருக்கும். அடுத்து அவங்க பையனுக்கும் அப்படியே அவங்க தலைமுறைக்கே கண்டினியூவலாக ஆகும். அப்படி தான் ஜாஷுக்கு இருக்கும். அடுத்து அவன் பையனான டால்டனுக்கு அது அப்படியே வந்து சேரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உடம்புலேருந்து அப்படியே வெளியே இந்த ஃபர்தருக்கு போவாங்க. அந்த ஃபர்தரில் இருக்கிற மற்ற ஆன்மாக்கள்லாம் டேய் இவன் உடம்பை விட்டு வெளியே வந்திருக்கிறான்டா, அப்போ அவன் உடம்பை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலான்டான்னு அந்த டீமன்ஸ்லாம் அதை டேக் ஓவர் பண்ண ஆசைப்படும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இந்த ஃபர்தர் அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இந்த 2 விஷயம் தான். அதை வச்சு தான் இந்த 5 பார்ட்டுமே இருக்கும். அதில் சரி இந்த வாட்ச் ஆர்டர் எப்படி அப்படின்னாக்க ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டு டால்டனோட கதை, செகண்ட் பார்ட்டில் அவங்க அப்பா ஜோஷோடைய அந்த சைல்டுஹுட் விஷயங்கள்லாம் டீல் பண்ணுவாங்க. 3வது பார்ட்டில் ஆக்சுவலாக இந்த 2 பேருடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வந்தவங்க தான் எலிஸுங்கிறவங்க, அவங்க டீமு யார் ஸ்பெக்ஸ் அண்ட் டக்கர். இவங்க 3 பேர் டீமாக சேர்ந்து தான் இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஓட்டுறது, இந்த ஃபர்தருக்கு போய்ட்டு இந்த டீமன்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது. ஸோ 3வது பார்ட்டில் எலிஸோட வேற ஒரு கேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற கதையா இந்த 3வது பார்ட்டு இருக்கும். எலிஸோடைய வேற ஒரு கேஸ். 4வது பார்ட்டில் எலிஸோடைய சைல்ட்ஹுட், அவ சின்ன வயசுல இந்த பவர்ஸ்லாம் வச்சு என்னெல்லாம் ஆச்சுங்கிற அந்த கதையை சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்ச் ஆர்டர் கணக்கு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் 3rd பார்ட்டில் எலிஸ் வேற ஒரு கேஸை விசாரிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ்லாம் விசாரிக்கிற ஆர்வத்தில் இல்லைன்னு அவங்களோட கதையை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 4வது பார்ட்டில் எலிஸோடைய சைல்ட்ஹுட்ல என்ன நடந்துச்சுங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுலேயே இவங்க டீம் அப் ஆகிறதுங்கிற விஷயம் எல்லாம் வந்துடும். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டால்டனோட கதை, செகண்ட் பார்ட்டில் ஜோஷோட கதை, 5வது பார்ட்டில் அப்படியே பார்ட் 2லேருந்து கண்டினியூஷன் ஆகிற அந்த 5வது பார்ட் ரெட் டோர் கதை. ஸோ இதுதான் இந்த வாட்ச் ஆர்டர். அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் இது ஒரு டீடைல்டு வீடியோவா 5 பார்ட்டில் என்னெல்லாம் மொத்தமாக நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக ஒரு ரீகேப் வீடியோவும் போட்டிருக்கிறேன். எப்போ நான் ஆல்ரெடி 5 பார்ட் முடிச்சிட்டேன்னா இந்த ரீகேப் வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அதெல்லாம் ரீகால் ஆகிடும். அப்படியே நீங்கள் படத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம்.